அவங்க எப்பொழுது இப்படிலாம் இருந்தது இல்லடி. நம்ம இன்னொரு நாள் கூட வெளியே போய்க்கலாம். எங்க அம்மாவை நான் போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். என்னது? சார், அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எதுவும் ஒன்றும் இல்லையே? எங்க அம்மா நல்லா இருக்காங்க, எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். உங்க அம்மாவை கேட்கல டாக்டர், எங்க அம்மாவை கேட்டேன். ஓ, நீங்க பல்பி மேடத்தை கேக்குறீங்களா? நான் எங்க அம்மாவை கேக்குறீங்கன்னு நினைச்சேன் சார். மேடம்மா, அவளை மேடம் சொன்னிச்சுக்கோ, உதிக்கிற சூரியன் கூட உள்வாங்கிரும், பாத்துக்கோ. சார், அவங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல? நல்லாயிருவாங்கல்ல? இவன் ஒருத்தன் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா 1/2 மணி நேரத்துல வருது. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க, உங்களால டக்குன்னு செக் பண்ண முடியாதா? இது என்ன ஹோட்டலாமா உடனே பார்சல் பண்றதுக்கு? இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் லேட்டா தான் பார்சல் பண்ண முடியும். எது? ஃபன்னு. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல சார்? நல்லாயிருவாங்கல்ல? யோ, புருஷன் கூட பார்க்க மாட்டேன், செவிலே ஒன்று விட்டுருவேன். அதான் செக் பண்ணிட்டு சொல்றேன்றாங்கல்ல, அப்புறம் என்ன? உங்க அம்மாவுக்கு ஒன்றாகாது, உங்க அம்மாவால மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். மேடம், உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைய வெளியே வச்சுக்கோங்க. இது ஹாஸ்பிட்டல், சைலண்டா இருக்கணும். நான் என்ன கறிக்கடன் நான் சொன்னேன்? மானங்கட்டவனு. அடியே, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா ரெடி. நீ வாயா, நம்ம வெளியே போய் சண்டை போடலாம். அவன் கிடக்குறான் சட்டி தலையன். மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீச்சியன் குமாரி ஒரு என்னடா பாட்டு இது? கறி குழம்புல மிச்சர் அள்ளி போட்டு தின்ன மாதிரி. கேட்க நல்லா தான் இருக்கு. எப்படியோ அவளை சினிமாவுக்கு போக விடாம பண்ணியாச்சு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லலான்னு பார்த்தா இந்த டாக்டர் பையிலையே காணோம். எந்த வார்டில் சுற்றிக்கிட்டு அலையிறான்னு தெரியல. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கீங்கன்னா ஏன் இங்கே வரீங்க? இது என்ன உங்க கெஸ்ட் ஹவுஸா? எங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கேட்க ஃபர்ஸ்ட் நீ யாருடா? அது என்னடா வாய்க்கு கீழே ஏதோ தின்ட்டு வச்ச மாதிரி? போய் டாக்டர் வர சொல்லு, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பர்சனலா பேசணும். ஹலோ மேடம், நான் தான் டாக்டர். நர்ஸ், இந்த பேஷண்ட் கூட வந்தவங்கள வர சொல்லுங்க. ஆத்தி மாட்டிக்கிட்டேனே. சார், எங்க அம்மாவுக்கு என்னாச்சு சார்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? நொன்னாச்சு. ஏன் சார் எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? டாக்டர், ஏன் இவ்வளோ கோவம்? சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். டேய், போட்டு விட்டுறாதரா, என் மருமவா பொழந்து கட்டிடுவா. உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகல சார், நல்லா தான் இருக்காங்க. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டியாடா படுபாவி. என்ன நடக்க போகுதோ? வீட்டுக்கு கூட்டு போங்க சார், எங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நீ கிழிக்கிற கிளியில உன் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, மூட்டு போற. ஐயோ, பாக்குறாளே பல்பி உடம்ப இரும்பாக்கி கோடி. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? டே மவனே, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா. அப்படி சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காத, மூட்டு போட. சே, போமா. என்னை விட்டு போவாதரா, உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறா. அப்படி சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதரா. க்ளோஸ் யுவர் மவுத் அண்ட் கெட் அவுட்ரா, காவாத்தலையா. போயிட்டா? மருமவளே, இங்கிட்டு வா. சும்மா திரும்ப முடியல, கழுத்து வலிக்குது. நீ செஞ்ச வேலைக்கு இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. மருமவளே, நீயும் என்னை மன்னிச்சிருமா. நீ கேப்பன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, மொட்டு பாடி நீயும். சரிங்க அத்தை, உங்க பேச்சை நான் என்னைக்கும் தட்ட மாட்டேன். அப்படி சொல்லுவேன்னு மட்டும் நினைக்கிறியா? வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. டாக்டர் சார், இந்த அம்மா கிட்டே பில்லை வாங்கிக்கோங்க. பில்லை கட்டலைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லையே ஒரு நல்ல ஆயா வேலையா போட்டு கொடுங்க, பொருத்தமா இருக்கும்.